5ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதில் ஆதியாகமம் 24, இப்போ 25ஆம் அதிகாரத்தை 24 முடிச்சிட்டோம். இப்போது 25ஆம் அதிகாரம், அது மாதிரி சொல்லிட்டேன். 24 வரை நம்ம முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 25ஆம் அதிகாரத்தில் தியானிக்க போகிறோம். அதில் முதல்ல 4 வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்சானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாவையும் பெற்றான். யக்சான் சேபாவையும் தேதானையும் பெற்றான். தேதானுடைய குமாரன் அசுரீம், லெத்துரீம், லெயுமிம் என்பவர்கள். மீதியானுடைய குமாரன் ஏப்பா, ஏபேர், ஆனோக்கு, அபிதா, எஸ்தசா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்தூராயின் பிள்ளைகள். இந்த வசனத்தோடு தேவன் நம்மோடு இடைப்படுவதற்காக நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம சோதனை பண்ணுவோம். சோதனை ஆண்டவரே, இவைகளிலிருந்து தேவனுக்கு கற்றுத்தழுகிற காரியத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம தியானமும் செய்தியுமாக தலைப்பு கேத்தூரால் அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம். ஆபிரகாமுடைய முதல் மனைவி நமக்கு எல்லாரும் தெரியும், சாராள் என்பது தெரியும். குழந்தை இல்லாத போது கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின்படி ஈசாக் என்கிற பிள்ளையை பெற்றுக்கொண்டான். இடையில அவங்க சந்தேகப்பட்டு நம்பிக்கை இல்லாமல் சாராள் நிமித்தமாக அடிமை பெண்ணோடு சேர்ந்து இஸ்மாவேல் பெற்றதை நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே அதற்கு பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேத்தூரால் என்கிறத தனக்கு மனைவியாக்கி விவாகம் பண்ணினான் தான் அந்த பைபிள் இருக்குது. ஆனால் 4ஆம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது முதல் மறுமணியாட்டியாக தான் இருந்திருக்கிறார். அதற்கு பின்பு ஆபிரகாமுடைய 2வது மனைவி என்று சொல்லப்படுகிறது. இந்த கேத்தூராலை ஆபிரகாம் விவாகம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. இந்த கேத்தூரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 பிள்ளைகள் நம்ம வாசித்தோம். 6 பிள்ளைகள். இந்த 4 வசனத்தில் இருக்க 7 பேர பிள்ளைகள், 3 பேர பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகள். ஒரு அலையா. அப்போ மொத்தம் 16 அவங்க பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு 4 வசனத்தில் நம்ம அப்படியே ஒன்றுன்னா நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 16 பேர் என்பதை அறிந்து கொள்ளவே. இது ஆபிரகாமுடைய 2வது மணி விவாகம் பண்ணினான். ஆகார விவாகம் பண்ணலை, இவளை விவாகம் பண்ணினான் என்று எழுதப்படுகிறது. பழைய காலங்களிலே நம்ம ஏற்கனவே தியானித்து இருக்கிறோம். எத்தனை திருமணம் வேணாலும் செய்யலாம். வேலைக்காரிகள் கூட சேர்ந்து பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் புதிய காலத்தில் தேவன் அதை அனுமதிப்பது இல்லை. ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் அல்லது ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி என்று சொல்கிற விதத்தில் தான் கிறிஸ்தவம் புதிய காலத்தில் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒருவேளை மனைவியும் புருஷன் இறந்த பின்பு மீண்டும் திருமணம் பண்ணி கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் தள்ளு சீட்டு, விபச்சாரத்தை கண்ணார பார்த்து தள்ளு சீட்டு கொடுக்கலாம். அதுக்கு பின்பு வேறு விவாகம் பண்ணலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பழைய காலத்தில் இப்படி இருக்க, நமக்கும் இப்படி இருக்கலாம் என்கிற தவறான எண்ணங்கள் வரக்கூடாது. பழைய காலத்தில் அப்படி இருந்துச்சு. சாலமனுக்கெல்லாம் மொத்த மனைவிகளும் மறுமணம் 1000 பேர் கூட அவங்க அப்படி இருந்திருக்கிறாங்க. இந்த கேத்தூரால் என்பதற்கு என்ன மூல பாஷையில் அர்த்தம்னா வாசனை. ஒரு அலைய சொல்லலையா? என்ன அர்த்தம்?
வாசனை. 2-3 அர்த்தம் இருக்குது. இன்றைக்கி இதை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். வாசனை என்ற அர்த்தம். மனிதனுடைய சரீரத்தில் வாசனை அறிந்து கொள்வது தான் தேவன் நாசியை படைத்திருக்கிறார். உண்மைதானே? இந்த நாசி இல்லைன்னா வாசனையை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. என்ன வாசனை என்பது கண்டுபிடிக்க முடியாது. ஆக வாசனை என்கிற அர்த்தம் உள்ள பேர் தான் கேத்தூராளுக்கு அங்கே மூல பாஷையில் கொடுக்கப்படுகிற வார்த்தை. ஆக வாசனை குறித்து நம்ம கொஞ்சம் நேரம் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக இந்த வாசனை என்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா நோவாவினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டாம். ஜனங்கள், படைத்த ஜனங்கள், சிருஷ்டித்த ஜனங்களுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டாராம், வேதனைப்பட்டாராம். ஏன்னா அவன் நினைவு தோற்றமெல்லாம் சிறு வயது தொடங்கிய அது பொல்லாததாக இருப்பதினாலே தேவன் அவளை அணுக்கரம் அல்ல நிக்கரம் பண்ணணும், அழித்து விட வேண்டும் என்கிற அந்த இருதயத்தில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்தார். அவளை அழிச்சுடணும் அப்படின்ட்டு. தன்னால் ஆசையாக சிருஷ்டித்த ஜனந்தான், படைத்த ஜனந்தான், தேவ பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியில். அது சொல்லப்போனால் நாங்கள் என்னுடைய ஆவி மனுஷனோடு என்றென்றைக்கு போராடி பார்த்துருக்கிறாரு. போராடி பார்த்து எதுவும் முடியலாமல் கடைசியாக எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படிங்கிற தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதன்படி என்ன செய்தார்னா, அந்த காலத்தில் அப்படியே பார்க்கும்போது தான் அந்த காலங்களில் நோவா கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாக இருந்தான். அல்லேலூயா. அவன் ஒருத்தந்தான் உத்தமனாக இருந்திருக்கிறான். அப்போ அவனுக்கு வேண்டி ஒருவேளை அவன் செய்தி கேட்டு தப்பிக்கிறவர்கள் அந்த பேலைக்குள்ளே வரணும்னு தான் நோவா கொப்பேர மரத்தில், மழை இல்லாத காலம், கடலில் வேற கல்ல, வனாந்தரத்தில் கொப்பேர மரத்தில் ஒரு பேலையை நீங்கள் கட்ட சொன்னார். அவன் திருப்பி ஆண்டு சம்பத்தில் ஆண்டவரே மழை இல்லையே, வெள்ளம் இல்லையே என்று எந்த கேள்வி கேட்காம ஆண்டுடைய கீழ்ப்படிந்து அது சொல்லிட்டார். 300 அடி நீளம் அப்படின்னார், 50 அடி அகலம், 30 அடி உயரம் உள்ள ஒரு பேலை நீ உண்டு பண்ணுன்னு சொன்னார். அதே போல் நோவா அதேபடி அந்த பேலையை உண்டு பண்ணிட்டு இருந்தான். அந்த நீதியை குறித்து தானே பிரசங்கத்தை அந்த நாளில் வாழ்ந்த எல்லா ஜனங்களுக்கும் அதையும் செய்து கொண்டிருந்தான். ஒரு அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கட்டி முடித்த உடனே 300 முழம் அப்படின்ட்டுருக்கு. அடி நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 450 அடி நீளமுள்ள பேலை, 50 அடி உயரம் அகலம் அப்படின்னா 75 அடி அகலம், முடம் வேறு அடி வேறு. 30 அடி அந்த உயரம் அப்படின்னா 45 அடி உள்ள அந்த பேலையை நோவா உண்டு பண்ணினான். கிட்டத்தட்ட பேலையெல்லாம் முடிந்தது. இன்னும் 40 நாள் மழை வந்துடும், நீங்கள்லாம் வந்துடுங்கன்னா ஒருத்தரும் போகலை. இன்றைக்கு வருகை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், யாருக்குமே பயம் கிடையாது, யாருக்குமே கீழ்ப்படிதில்லை, யாருக்குமே அந்த ரட்சிக்கப்பட யாருக்கும் முன் வருவதில்லை. சபை என்ற பேலைக்குள்ளாக யாரும் வருவதும் இல்லை. வந்தாலும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் அநேகர் நம்ம பார்க்க முடியாது. ஆக இன்றைக்கு இருக்கிற போல் அன்றைக்கு நோவா தன்னால் முடிந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தான். கடைசியாக அந்த நோவா அந்த பேலைக்குள்ளாக கடந்து போனான். அது கடந்து போன பார்த்திங்கன்னா 1 வருஷமும் 17 நாட்களும் கிட்டத்தட்ட அந்த பேலைக்குள்ளாக தேவனால் பராமரிக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தார். அல்லேலூயா. சாதாரண ஒரு காரியம் கிடையாது. அப்போ எத்தனை நாளுன்னா 365 நாளும் 17 நாள் சேர்த்துனீங்க 382 நாள் அந்த பேலைக்குள்ளாக கர்த்தர் பராமரித்தார். கடைசியாக கூப்பிட்டு பார்த்து, ஆண்டவரே அந்த பேலினுடைய கதவை அடைத்தார். சொன்னபடி பூமியினுடைய ஊற்றுக்கண்களும் மதுகுகள் எல்லாம் திறந்து பார்த்திங்கன்னா வெள்ளம். அது சொல்லுவான், இன்னும் 7 நாள் டைம் எல்லாம் சொல்லுவேன். அப்போவும் ஜனங்கள் கீழ்ப்படியில் ஆண்டவர் கதவை சாத்திட்டார்.
எல்லாம் முடிந்த பின்பு ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். அந்த ஜலெல்லாம் வற்றி போயிட்டு, அது நிறைய விஷயங்கள் இருக்குது. புறாவை காகங்களை விடுகிறார். அதுக்கு பின்பு நோவா வந்து அந்த பேழையிலேருந்து அந்த 8 பேர் இறங்கி வராங்க. ஒரு அலையா அவன் என்ன நினச்சிருப்பான்னா, ஏடா ஒருத்தரையும் காணமே. ஏன்னா அவன் சொந்தக்காரர் இருந்திருப்பாங்க, அண்ணன் தம்பி இருந்திருப்பாங்க, மனைவினுடைய சொந்தக்காரர் இருந்திருப்பாங்க, நண்பர்கள் இருந்திருப்பாங்க, இந்த பேலை கட்டினவர்களும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, மரத்தை வெட்டினவர்கள். அப்போ அதை பார்க்குறான். அவனுக்கே ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது. இப்படி ஆண்டோட கோபமா அப்படி என்று ஒரு பக்கம் அந்த வேதனை. இன்னொரு பக்கம் என்னென்னா, இத்தனை நாளும் இந்த சூழ்நிலையிலும் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்தார என்கிற உணர்வு. அல்லேலூயா. அது 2 காரியம் நினைக்கிறான். இப்படி ஆண்டு ஜனங்க இவ்வளோ ஒரு பெரிய கோபமா அப்படின்ட்டு ஒரு மனஸ்தாபம் வேறு. 2வது அவனுக்குள்ளே இன்னும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு இறுதியும் அவனுக்குள்ளே வந்தது. இத்தனை நாளும் அந்த ரூமுக்குள்ளே பேலைக்குள்ளே இருக்குன்னா சாதாரண காரியம் கிடையாது. எல்லா ஜோடான மிருகங்களும் இருக்குது. இப்போ அவன் என்ன செய்கிறா அப்படின்னா, ஆதியாகமத்தை நாம் திருப்பி கொள்வோம். 8ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தையும் 21வது வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த மாதிரி கொடுங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி. நல்ல கவனிங்க, இது நன்றி செலுத்துறது. இன்னொன்று ஒரு பாரம் அவங்ககிட்ட இருக்கு. கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் அங்கே என்னென்ன மிருகம் இருக்கோ அதில் சுத்தமான எல்லா மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து அதில் வந்து சிலவற்றை அதிலும் நல்லதை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனை. நல்ல கவனிங்க, வாசனை சொல்ற இந்த சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார். இப்ப நல்ல கவனிங்க. இப்ப இது வந்து இன்னொரு பேர் கூட வைக்கல, உடன்படிக்கையினுடைய பலி. உடன்படிக்கை. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். ஒன்று நன்றிக்காக ஆண்டவர் பார்க்குறாரு, செஞ்சிட்டாரு. ஜனங்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. அப்படியே பார்க்குறாரு. நோவை தவிர அவருக்கு பார்க்குறாரு, ஒருத்தர் காரணம். அப்படியே யோசிச்சிருப்பார். சில நேரங்களில் நம்ம எல்லாம் பெற்றோர்கள் பசங்கள்லாம் நல்லா அவங்க தான் அடிப்பாங்க. அப்புறம் உட்காந்து யோசனை பண்ணுவாங்க, நம்ம இப்படி அடிச்சிருக்கக்கூடாதும்பாங்க. சில நேரங்களில் குணப்படாதவர்கள் மனைவி போட்டு அடிப்பாங்க. நம்ம இப்படி அடித்தவங்க தான் யோசனை பண்ணுவாங்க, இப்படி நம்ம அடிச்சிடக்கூடாதுன்னு யோசனை பண்ணுவாங்க. அப்படி ஒரு வேளை தேவன் யோசித்து இருப்பார். ஒரு இல்லையா, அப்படி யோசித்திருப்பார். இவனும் அந்த ஜனங்க இப்படி ஆகிப்போச்சேன்னு இன்னொன்று நன்றி உள்ளத்தோடு தான் அந்த எல்லா சிலவற்றை எடுத்து பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினான். கர்த்தர் அதை பாருங்க, சுகந்த வாசனையாக அதை முகர்ந்தார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு நல்ல வாசனை. அந்த அர்த்தம் உள்ளதான் கேத்தூராளுக்கு அந்த மூல பாஷையில் அவள் வாசனை என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ நல்ல கவனிங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த சுகந்த வாசனையை நுகர்ந்தார். அப்பொழுது இப்போ பாருங்க, முகர்ந்த பின்னாடி, அதுக்கு முன்னாடி செய்யல. நோவா பேலை விட்டு வரும்போது இது சொல்லலை, பலிபீடத்தை கட்டும் போது சொல்லலை, பலிகளை செலுத்தும் போது சொல்லலை. அதை செலுத்தின பின்பாக அந்த சுகந்த வாசனை முகர்ந்தார். பார்த்தீங்களா, அதற்கு பின்பாக தான் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. அப்ப அவர் யோசித்து இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்படி ஆகி போச்சே, பூமி எப்படி இருக்கும், அதனால பார்த்தாரு. அப்ப அந்த செஞ்சதை செஞ்சிட்டாரு. இனி மனுஷன் நிமித்தமாக நான் பூமியை சபிப்பது இல்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி அது பொல்லாததா தான் இருக்கிறது.
பார்த்தீங்களா, மனஸ்தாபப்படுற நான் இப்பொழுது செய்ததை இப்படி பண்ண இல்லையா, செய்ததை போல இனி சகல ஜீவன்களையும் இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பது இல்லை. பூமியில் உள்ள நாளளவும் பூமியின் நாளளவும் விதைப்பும் போதும். அப்போ ஒரு உடன்படிக்கை அதான் அந்த வானத்தின் வானவில் ஒரு அடையாளமாக காட்டுறார். அதான் ஆண்டவத்தை அழிச்சார். இப்போ பார்க்குறாரு, இனி இப்படி நான் செய்ய மாட்டேன், மனுஷன் நிமித்த பூமியை நான் சபிக்க மாட்டேன், இனி எல்லா ஜீவன்களையும் நான் இப்படி அழிக்க மாட்டேன் என்று எப்போ சொன்னார்? அந்த சுகந்த வாசனையை முகர்ந்த பின்னாடி. ஒரு அலை சொன்னலே லூயா, கையில் சொல்லுங்களே லூயா. அப்போ அந்த அவனுக்குள்ள அந்த பாரம் இருந்திருக்கு. இப்போ தேவனோட தான் நான் உடன்படிக்கையின் பள்ளின்னு அந்த உடன்படிக்கை, அப்பா நான் இனி செய்ய மாட்டேன், நான் இதை போல் இப்படி பண்ண மாட்டேன், பூமியை நான் சபிக்க மாட்டேன். மனசுடைய இருந்தே அப்படித்தான் இருக்கும், சின்ன வயசுலேருந்தே அப்படித்தான் இருக்கிறான். அதனால் இனி இப்படி செய்ய மாட்டேங்கிறத அவனோடு கூட வானவில்லை வைத்து ஒரு உடன்படிக்கை செய்து, அந்த உடன்படிக்கை நோவா பலி செலுத்தும் போது கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் முகர்ந்தார். ஒரு சொல்லலையா? நம்முடைய குடும்பங்களில் எத்தனையோ பிரச்சனை இருக்கு, எத்தனையோ காரியங்களில் நஷ்டம் அடைந்திருக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் நம்ம எடுக்கிற பிரயாசங்கள் சில வேலை ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஒரு வேளை ஆண்டோட கோபமாக இருக்கலாம், சத்துருவான அனுமதித்து வருகிற சில போராட்டங்கள் சத்துரு நேரடியாக வர முடியாது. அப்போ அந்த நேரங்கள் எல்லாம் தேவனுக்காக பலிபீடம் என்பது சரீரம்தான். நாம் பலிகளை செலுத்தினா அது சுகந்த வாசனையாக இருக்கணும். ஒரு அலை சொல்லலையா? சுத்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த பலியாக இருந்தால் கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை செய்வார். இனி நான் உன்னை இந்த மாதிரி கஷ்டத்தில் நடத்த மாட்டேன், இனி இந்த வறுமையில் நடத்த மாட்டேன், இனி நான் உன்னை பாதுகாப்பேன் என்கிற நாம் செய்கிற அந்த பலிகள் நிமித்தமாக அது முகர்ந்து பார்த்தா, சில நேரங்களில் முகர்ந்து பார்க்காத வாசனைலாம் இருக்குது. அது அடுத்த வாரத்தில் நம்ம பேசுவோம். அப்போது அதை நம்ம பலிகளை செலுத்தும் போது அது முகர்ந்தால் நம்ம மேல் இருக்கிற கோபங்கள் தணிந்து நம்மை சுற்றி இருக்கிற ஆக்கினிகளை அகற்றி தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு உடன்படி நமக்கு தருவார். ஒரு அலை சொல்லலே இல்லையா? அதான் நோவாவின் காலத்தில் ஒரு சுகந்த வாசனையை தேவன் முகர்ந்தார் என்று பார்க்கிறோம். சில நேரம் நமக்கே தெரியும், வீட்டுக்கு போகிறோம், என்ன நல்ல வாசனை வருதா அப்படின்பா. சில இடங்களில் போவோம், நல்லா வாசனை வருதா அப்படின்பா. அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அதப்போ அதை நம்ம விரும்புகிறோன்னு அர்த்தம். அது என்னென்னங்கிற அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். சுகந்த வாசனையை கர்த்தர் அங்கே முகர்ந்தார் என்று சொல்லப்படுது. இப்போது அங்கே யாத்திரையாங்க புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம், யாத்திரையாகம 29ஆம் அதிகாரம், அதில் 15ஆம் வசனம் முதல் கிட்டத்தட்ட 18ஆவது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. இது சமாதான பலி செலுத்துறார். சமாதானம் இதுவும் நோவா கிட்டத்தட்ட அந்த சமாதான உடன்படிக்கை தான் செய்து கொண்டார். அதே போல் இங்கே ஒரு சமாதான பலி செலுத்தும் போது அதை வாசி பாருங்க. பின்பு அந்த ஆட்டுக்கடாக்களில் ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துவாயாக, அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரனும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள். அந்த கடாவை அடித்து அது இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் சுற்றிலும் தெளித்து ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து அதன் குடல்களை தொடைகளை கழுவி அவைகளை அந்த துண்டங்களின் மேலும் அது தலையின் மேல வைத்து ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல தகித்து விடுவாயாக. இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி. இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியார். சுகந்த வாசனை. ஒரு நிலையா? இப்போ ஆண்டவர் விரும்புகிற காரியமே நோவாவின் காலத்தில் அதான் நடந்துச்சு,
சுகந்த வாசனை கர்த்தர் விரும்புகிறார். சமாதான பலியானாலும் சர்வாங்க தகன பலியானாலும் நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவருக்காக நாம் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய ஜீவிதத்திலிருந்து புறப்படுகிற பலிகளை சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகர்ந்து அதை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதன் மேலே தேவனாய் கர்த்தர் பிரியமாக இருப்பார். அப்படி நம்ம பலி செலுத்தினா ஆண்டு சொல்வேன், நல்ல வாசனை வருத, இந்த சகோதரன் எடுத்து நல்ல வாசனை வருத, இந்த சகோதரி எடுத்து நல்ல வாசனை வருது, இந்த சபையிலிருந்து நல்ல ஒரு வாசனைகள் வருகிறது என்று சொல்லி இறங்கி அந்த நாம் செலுத்துகிற அந்த சமாதான பலியானாலும் சர்வாங்க தகன பலியானாலும் அது சுகந்த வாசனையாக ஏற்று முகர்ந்து கொள்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த பேருக்கு அர்த்தம் உள்ளவள் தான் கேத்தூரால் இருந்தார். அவள் வாசனை என்று சொல்லப்படுகிற விதமாக அவள் இருந்தாள். இப்போ நல்ல கவனிங்க, நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நம்ம வாசிப்போம். இப்படி இருக்க அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை அப்பா எப்படி கொடுக்கணும்? அவங்க அந்த மிருகங்களுடைய சரீரத்தை எல்லா தகனமாக கொடுத்து நம்முடைய சரீரத்தை எப்படி இருக்கணுமா? நம்ம பலி செலுத்தணும்னா முதலாவது நம்முடைய சரீரத்தில் எப்படி இருக்கணும்? நம்முடைய ஜீவிதத்தில் எப்படி மீண்டும் மீண்டும் அத்தான் பேசுறாரு, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு ஒரு அலைச்சல்களே ஜீவ பலியாக போட்டு. அப்பதான் சுகந்த வாசனை எடுத்துக்கொள்ளும். ஜீவனும் இருக்கணும், பலியும் இருக்கணும். அது எப்படி இருக்கணும் ஆண்டு தெளிவாக சொல்லிட்டார். அந்த பலி எப்படி இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாரு. அது கர்த்தருக்கு பிரியமாகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உதடுகளானாலும் ஜீவிதமானாலும் அவைகளானாலும் சுத்த உதடுகளினால் புறப்படுகிற துதி பலிகளை தேவன் நோவாவின் பலிகளை முகர்ந்ததை போல, சமாதான பலிகளை முகர்ந்ததை போல, கேத்தூரால் என்பது வாசனை உள்ள அர்த்தமுள்ள ஜீவியம் இருந்ததை போல நம்ம ஜீவியங்கள் நம்முடைய ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து நாம் செலுத்துகிற அந்த சோத்திர பலிகளை தேவன் பிரியமாக ஏற்றுக்கொண்டு அது முகர்ந்து பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ரோமர் 12 அது வாசித்தீங்க. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு எப்ப சொல்றாரு? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அதுக்கு இப்படி இருங்க. நீங்க பிரியமில்லாத பரிசுத்தமில்லாத பலி செலுத்தினா கர்த்தர் ஏற்ற மாட்டாரு. ஜீவன் இல்லாத ஜீவ பலியாய் நீங்க அர்ப்பணிக்கலனாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ஆகவே அவருடைய இரக்கத்தை பெற இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைங்கிறான். ஒரு நாளே சொல்லலையா? அப்போ புத்தி இல்லாத ஆராதனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ இவைகளின்படி நாம் செய்தால் பரலோகத்தின் தேவன் நம்முடைய ஆராதனை நடுவில் நம்முடைய வாழ்க்கை நடுவில் நாம் செலுத்துகிற அந்த பலிகளை முகர்ந்து பார்க்கும்போது அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும், அனல் உண்டாகும், எழுப்புதல் உண்டாகும். நம்முடைய ஜீவியங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எரியும். உடலை சொல்லலையா? ஆக அந்த வாசனை வீசுகிறவளாக நாம் இருக்க வேண்டும். அந்த வாசனை அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆக எப்படி நம்ம எப்படியெல்லாம் சொல்லி நம்ம ஜபிக்க சொல்லணும்னா, ஏன் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும்? ஏன் ஆண்டவருக்கு அந்த சுகந்த வாசனையான பலிகளை செலுத்த வேண்டும் என்றால், நீங்கள் 103வது சங்கீதத்தை திருப்பி கொள்ளுங்கள். 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க பார்ப்போம். 103ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல், என் ஆத்துமாவே, அதான் சொல்கிறேன், ஆத்துமாவிலிருந்து கர்த்தரை
சோத்தரிக்க வேண்டும். சோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்துகிறான். ஆக என் ஆத்துமாவே நீ கர்த்தரை என்ன செய்ய? சோத்தரி. வெறுமையானவைகள் அல்ல, ஆத்துமாவிலிருந்து நம்ம கர்த்தரை சோத்தரிக்க வேண்டும். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. அப்போ முழு உள்ள இருக்கணுங்க. சபைக்கு வரணும்னா முழு உள்ளத்தோடு தான் வரணும். தேவனுக்கு செய்யணும்னா முழு உள்ளத்தோடு கொடுக்கணும். தேவனை ஆராதிக்கணும்னா முழு உள்ளத்தோடு தான் செய்யணும். தேவனை துதிப்பதற்கும் முழு உள்ளத்தோடு செய்யணும். ஒரு அலேலுயா. கட்டாயமாக அல்ல, व्यसனமாக அல்ல, இல்லை ஊழியர் சொல்லுகிறாரே என்பதா இல்லை. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தின இவைகளின் துதி என்ன செய்வாங்களா? சொல்லி வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அதுக்கு தான் சொல்ல, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. இப்போ நோவா ஏன் பலி செலுத்தின? கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதபடி அவன் பலி செலுத்தினான். ஒரு நல்ல சொல்லலே. இல்லையா? எல்லாமே சாகும் போது அவன் எப்படி யோசிச்சிருப்பான்? இல்லை, இப்படி நடந்து இந்த சூழ்நிலையில் இந்த பேலைக்குள்ளே இத்தனை நாள் நம்ம 382 நாள் என்ன மாத்திரமல்ல மிருக ஜீவன்களையும் எங்கள் குடும்ப சார்ந்த 8 பேரையும் அவர் பாதுகாத்தார. அந்த உபகாரங்களை எப்படி மறக்கணும் என்பதற்காக அந்த பலிகள் செலுத்தும் போது தேவன் அதை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லலே. அல்லேலூயா. அப்போ என்ன உபகாரம் செய்தார் அப்படின்னு கீழே எழுதுறார். வாசித்து பாருங்க. முதல்ல நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்ததுனால கர்த்தரை நான் துதிக்கணும். ஒரு அலே சொல்லலே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லலே. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் தவறு செய்தால் நமக்கு மன்னிக்க முடியல. நம்முடைய குடும்பத்தில் யாராவது தவறு செய்தால் நமக்கு மன்னிக்க முடியுதா? முடியல. ஆனால் தேவன் நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் 1 2 வேதத்தில் அக்கிரமத்தின் மேலே அக்கிரமம் எல்லாம் இருக்கு. ஆக அக்கிரமெல்லாம் மன்னித்தாரே அந்த தேவனுக்கு சுகந்த வாசனையாக நோவா செலுத்தினது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்தினதை போல அவன் முகர்ந்து பார்க்கத்தக்க சுகந்த வாசனை உள்ள பலிகளை நீங்கள் செலுத்துங்கள். ஒரு அலை சொல்லலே. அல்லேலூயா. அவர் அக்கிரமங்களை மன்னித்தார். 2வது ஒரு அலை சொல்லலே. அல்லேலூயா. நோய்களை குணமாக்கலையா? நல்லா கவனிச்சுங்க. நம்ம பிறந்த நாள்லேருந்து எத்தனை வியாதி வந்திருக்கு. ரட்சிக்கப்பட்ட நாள் முதல்ல எத்தனை வியாதி நமக்கு வந்திருக்கு. அந்த வந்த வியாதிகள் எல்லாம் மருத்துவர்களே சொல்லியிருப்பாங்க. எல்லாம் நம்மளே நினைப்போம் இதோடு நம்ம கதை முடிந்துன்னு நினைப்போம். ஆனால் அந்த நோய்களை எல்லாம் குணமாக்கினாரே. அல்லேலூயா. சில நேரம் மருத்துவ மூலமாக செஞ்சிருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய தெய்வீக சுகத்தை தேவன் தந்திருக்கலாம். ஆக இவைகளை செய்தாரே, உன் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே. அவருக்கு நீ அதை மறவாதபடி, அந்த உபகாரங்களை மறவாதபடி நீ அவருக்கு முகர்ந்து பார்க்கத்தக்க சுகந்த வாசனை ஆகிய உன் ஜீவியத்திலிருந்து அந்த பலிகளை செலுத்து. அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. அதை வாசித்து பாருங்க. 5ஆம் வசனம் மட்டும். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். வாழ்க்கையில் நினச்சி பாருங்க. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. தாவீது சொல்லதை போல மரணத்துக்கும் எனக்கு ஒரு அடி தூரம் என்று கூட நமக்கு வந்திருக்கலாம். சிங்கத்தின் வாய்க்கு என்னை இரையாக ஒப்பு கொடுக்காத இருக்க அங்கேயும் போயிட்டான். சோத்தராங்கிறான். எத்தனையோ விபத்துகள் வருகிறது, எத்தனையோ சூழ்நிலை வருது. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அந்த பிராணனை அழிவிருக்கிறத விலக்கி காத்த தேவனுக்கு நோவாவை காத்ததனால் தான் பாடுறோம். நோவாவை காத்து கொண்டதனால். ஆக நம்மை காத்த தேவனுக்கு கேத்தூரால் என்கிற அந்த வாசனை உள்ள சுகந்த வாசனையான அந்த நன்றி பலிகளை, துதி பலிகளை தேவனுக்கு செலுத்தும். ஒரு அலை சொல்லலே. அல்லேலூயா.
அதுக்கு பாருங்க, அடுத்தது பாருங்க. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை அது மாத்திரம் இல்லைங்க, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி வச்சிருக்கிறார். கிருபையினால, கிருபை எவ்வளோ பேர் கிருபை, கிருபையில் எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்குன்னா கிடைக்காது. எவன் மேலே நான் கிருபையில் சித்தமே அவன் மேலே தான் கிருபை இருக்கிறாங்கிற. ஆனால் நமக்கு அந்த கிருபையை தந்து இருக்கிறார். தகுதி இல்லாத நமக்கு கிருபை தந்து, கிருபையினாலும் இரக்கத்தினாலும், இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா, இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி, நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமான உன் வயதை திரும்ப வாழ வயதை போல அந்த மாற்றின தேவனுக்கு இதெல்லாம் உபகாரங்களை நினைத்து நோவா பலி செலுத்தினது போல துதி பலிகள் செலுத்தினால் கர்த்தர் முகர்ந்து பார்ப்பார். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்மை. யாருமே இந்த அனுபவத்தை சந்திக்காதவர்களே யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்காமல் இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம இந்த வாரத்தில் கூட அப்படி நினச்சிருக்கலாம். ஆனால் அதிலிருந்து காத்து கழுகுக்கு சமமான வயதை திரும்ப வாழ வயதை போல தந்த தேவனுக்கு நோவா இறங்கி வரான். புதுசுதான் மனுஷனா ஒரு புதிய பூமிக்குள்ளே இறங்கி வர்றதை போல இறங்கி அவன் முதல் வந்து சந்தோஷப்படலை, கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை முதலாவது செய்தான். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் முதலாவதாக தேவன் பிரியமாக இருக்கிற ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் நினச்சி எத்தனை நன்மை எனக்கு செய்திருக்கிறார் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவனுக்கு நம்ம சுகந்த வாசனையாகும். அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நல்ல கவனிங்க, இந்த சுகந்த வாசனை இன்னும் எதற்கு 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 1ஆம் வசனம் முதல் 4ஆவது வசனம் வரை 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, நல்ல கவனிங்க, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியை, என்ன ஜெபம் பண்ண, சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள என்ன பண்ணுறது, பிரவேசிக்க கூடாமல் அவ்வளோ தேவ எப்போ அவன் ஜெபம் பண்ணும் போது. அல்லேலூயா. ஆலயத்தில் ஜெபம் பண்ணும் போது அதை சுகந்த வாசனை ஏற்றுக்கோ. அதுதான் தேவ மகிமை, தேவ அக்கினி. யாருமே உட்பிரவேசிக்க கூடாதபடி அவ்வளோ தேவாலயத்தில் தேவ மகிமை நிறைந்து இருந்தது. அக்கினி இறங்குகிறதையும், நல்ல கவனி, அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருப்பு நிரப்புறது வேற, தங்கி இருப்பதையும் எல்லாரும் கண்ட போது ஒரு அல்லேலூயா பார்க்கணுங்க. ஆண்டோடைய மகிமை கண்ட போது தலவரிசை மட்டும் தாரையிலே முகங்குப்புறமாக அப்படியே நீட்டி முகங்குப்புறமாக விழுந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். ராஜாவாகிய சாலமோன் போதும். அப்ப பாருங்க, தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தனது சுகந்த வாசனையை ஏற்றுக்கொண்டதுனால தன்னுடைய மகிமை ஆலயத்திற்குள் மாத்திரமல்ல சபை முழுவதும் மூடியிருப்பதை, தேவனுடைய அக்கினி இறங்கி வருவதை இஸ்ரவேல் கண்டார்கள் என்றால் அந்த தேவன் அந்த வாசனையை
ஏற்றுக்கொண்டதுனால அந்த தெய்வீக நடைபெறுவதை அந்த ஜனங்க கண்டார்கள். ஒரு அலை சொல்லலே இல்லையா? அதுக்கு பின்னாடி அவன் பலி செலுத்தினான். அந்த பலிகளை கர்த்தரை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்கிற ஜபங்களாக நம்முடைய அவங்க சொல்கிறாங்க இல்லையா, கர்த்தர் நல்லவருங்க, சாஸ்தமாக விழுந்து அவரை துதித்தார்கள். அப்படி நாம் தேவனை அதிகமாய் துதித்தார். அதை துதிக்கிற இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கி வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ எங்கே துதிக்கணும்? சங்கீதம் 22 வாசித்தீங்கன்னா 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை சங்கீதம் 22 23 நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு நான் அறிவித்து சபை நடுவே நான் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவரை துதியுங்கள். அவரை யாரெல்லாம் கர்த்தருக்கு பயணம் அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணி இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். அப்ப எங்க துதிக்கணும்? சபை நடுவே. சாலமன் தேவ ஆலயத்தின் நடுவில் ஜெபித்து ஜனங்கள் எல்லாம் அவர் நல்லவர்கள் என்று கர்த்தரை துதித்தை போல சபை நடுவே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி நாம் துதிக்கும் போது அந்த பலிபீடத்தினுடைய பலிகளை முகர்ந்து அந்த சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டதை போல தேவன் நம்முடைய சுகந்த வாசனைகளை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. இந்த சோத்திர பலிகளை செய்வதில் நான் கவனமாக இருக்க வேண்டும். யாக்கோபுக்கு நிருபம், அதற்கு முன்பாக ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. 61:11. தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், இங்க நல்ல கவனிங்க, விளைவிப்பதை போலவும் தோட்டம் பூமி தன்னுடைய பூண்டு அதை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டதை முளைப்பிப்பதை போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஒரு அல்லேலூயா. இதுக்கு எதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, துதியில பெருகணும், துதியில வளரணும். அல்லேலூயா. 1000 அல்ல, கோடி அல்ல, எப்போது தேவனை துதிக்கணுமா. அதுக்கத்தான் சொல்றாரு, ஒரு விதையானது பூமியிலிருந்து வளர்ந்து அப்படியே உயர்ந்து மரமாகி உயர்ந்து இருப்பதை போல நாம் துதிக்கிற துதி ஒவ்வொரு நாள் அது பெருகி 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 அந்த விதை மரமாய் விருட்சங்களாய் வளர்வதை போல அந்த அளவுக்கு தேவனை நாம் அதிகமாக நான் துதிக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறார். அந்த துதியை நம்முடைய இருதயமாக இந்த நிலத்திற்குள்ளாக முளைக்க செய்திருக்கிற தேவன். அல்லேலூயா. சிலர் அதை அப்படியே துதிக்கிறதில்ல பாருங்க. அப்போ நல்லா தாராளமாக தான் வசனம் சொல்லுகிறது, அநேகருடைய சோத்திரத்தினால கிருபை பெருகும், நீங்கள் எல்லாவற்றுக்காக சோத்திர செய்யுங்கள். இப்படி தான் வேதம் சொல்லுகிறது. ஆக ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி என் நாவில் இருக்கும். என்ன, ஒரு காலத்தில் நம்ம 10 நிமிஷம் நம்ம சோத்திரம் பண்ணியிருந்தால் இன்றைக்கி பல மணி நேரம் ஆண்டவரை அது முளைத்து பெருகுவதை போல நாமும் அந்த துதிகளிலே பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட அந்த தோத்திர பலிகளை தான் கர்த்தர் அவர் முகர்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அங்கே 10ஆம் வசனம் 11 வாசிங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. அங்கதான் கவனமா இருக்கும். ஒரே இந்த துதிக்கிற ஜனங்க, இப்ப நாங்களும் துதிச்சான்னா எங்க வாயினாலே சபிக்கவும் கூடாது, துதிக்கவும் கூடாது. ரெண்டை நம்ம செஞ்சானா கர்த்தர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. சில பெற்றோர்கள் பசங்களையே சாபம் போடுவாங்க.
நிறைய பேரை நீங்கள் பார்த்தீங்க கோபத்தில். ஆனால் அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சில நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, வாய் நிறைய சாபம் போடுவாங்க. ஜெபிக்கிறவர்கள் நிறைய பேர் என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அந்த குடும்பம் விளங்காது அப்படிம்பாங்க. அப்போ ஒரே என்ன செய்யக்கூடாதா, துதித்தலும் சபிப்பதும் ஒரு வாய் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ரெண்டு வந்துச்சுன்னா கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து பார்க்கவே மாட்டார். ரெண்டு அனுபவம் உள்ள தோத்திரங்களின் நடுவிலே கர்த்தர் வாசம் செய்யவே மாட்டார். அங்கே நோவாவோடு உடன்படிக்கை செய்ததை போல உடன்படிக்கை செய்யவும் மாட்டார். அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சாப போடுற அளவுக்கு உங்களை எதிராக கிரியை நடக்கும். ஆகிலும் அதற்கு இடம் கொடுக்காம அவங்களுக்காக தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. அதான் அங்கே கர்த்தர் சொல்றார். அடுத்தது வாசிங்க. என் சகோதரரே இப்படி இருக்கலாகாதுன்றார். இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று தண்ணீரிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமாங்கிறார். ஒரே கிணற்றுல தித்திப்புனா மதுரமான தண்ணீரும் அல்லது மாறாவின் தண்ணீர் போல, கசப்பு என்றால் உப்பு நிறைந்த தண்ணீராக இருக்குமா அப்படின்னு. ஒன்றா சில இடங்களில் போர் போட்டால் உப்பு தண்ணியாக தான் இருக்கும், சில இடங்களில் நல்ல தண்ணியாக இருக்கும். ரெண்டு கலந்த தண்ணி போல நம்முடைய ஜீவிதங்கள் தேவ சமூகம் செலுத்துகிற பலிகள் இருந்தால் கர்த்தர் அதை முகர்ந்து பார்க்க மாட்டார். அது சுகந்த வாசனையாய் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அதுதான் சொல்றார், விளக்கமாக சொல்றார். ஒரு ஊற்றிலிருந்து மதுரமான தண்ணீரும் கசப்பான உப்பு நிறைந்த தண்ணீர் வருமா அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது பாருங்க. என் சகோதரரே அத்திமரம் ஒலிவ பழங்களை திராட்சை செடி. அப்ப என்ன கேட்கிறாருன்னா, அத்திமரம் அது அத்திமரமாக தான் இருக்கு, அத்தி பழத்தையும் தருமா ஒலிவ பழத்தையும் தருமான்னு கேட்கிறார். அத்தி மரம் அத்தி பழத்தை தான் தவிர ஒலிவ பழத்தை தராது. அல்லேலூயா. ஆக நம்ம அத்திமரமாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவனுக்கேற்ற அந்த பலிகள் செலுத்தும் தவிர அந்த ஒலிவ பழத்துடைய அனுபவம் சொல்ல ரெண்டு கலந்து வராது. இப்பெல்லாம் லேட்டஸ்டில் ஒரே மரத்தில் பல கனிகளை செய்கிறாங்க, அது இந்த காலங்கள் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவைகளெல்லாம் நம்முடைய ஜீவிதத்தில் அப்படி இருக்குமா, இருக்காதே. அடுத்தது திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? ஒரு திராட்சை செடி திராட்சை பழத்தை கொடுக்க முடியும், அத்தி பழத்தை கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீர் ஊற்று, நல்ல தண்ணி, தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உவர்ப்பான கசப்பான தான், தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்கள் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் வேணும். அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு போதும். அப்போ இவங்களை விளக்கமா சொல்ற, இரு மனதோடு அல்லது உலகத்தோடு ஆவிக்குரிய கலந்து செய்கிற துதிகளுக்குள்ளே அந்த துதி பலிகளை செலுத்தும் போது அதன் மேலே அவர் பிரியமே இருக்க மாட்டார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் அந்த ஒரு வசனம் அழகாக சொல்வார். சும்மா துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறேன்னு சொல்லலை, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வாசம், விக்கிரங்களுக்கு என் துதியை நான் கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்போது அந்த செலுத்துகிற விதந்தான் சுகந்த வாசனையா. அதான் நோவா வந்தாலும் சுத்தமான பலிகளை செலுத்தினார். இப்போ சாலமோன் ஆனாலும் சுத்தமான பலிகளை செலுத்தினார். ஆசாரிகளும் அத்தான் செய்தார்கள். அதனால தேவன் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார். கேத்துரால் என்று சொன்னால் வாசனை என்று அர்த்தம். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் எஸ்ராவினுடைய புத்தகத்தில் வாசிங்கன்னா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்ராவின் புத்தகம் சரித்திரத்தை 6:10. எஸ்ரா 6:10. எதற்காக அங்கே துதிக்குத்தாங்க அப்படின்னா, கோரேஸ் ராஜாவுக்காகவும் தன்னுடைய குமாரனுக்காகவும்
அவங்க துதித்தாங்க. 6:10. எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் எருசலேம் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு பரலோக இருக்கிற தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. ஒரு அலைச்சொல்லையா. அப்போ இங்கே எதற்காக மன்றாடினாங்க, எதற்காக சோத்திரம் பண்ணாங்க, எதற்காக செய்தார்கள்னா, அந்த ராஜாவும் மகனும் குமார்களும் தீர்க்காயுசா வாழணும் என்பதற்காக இந்த சோத்திரங்களை சுகந்த வாசனையாக தேவன் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்னன்னா, யாரெல்லாம் அதிகமாக துதிக்கிறார்களோ அவர்களுடைய ஆயுசுனால கர்த்தர் கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி பிள்ளைகளுடைய ஆயுசுனால கூட்டி கொடுப்பார். இதெல்லாம் நம்ம அறியாமல் இருக்கிறோம். தேவ சமூகத்தில் அதிகமாக அதை ஆண்டு அப்போ ஆண்டு என்ன நினைப்பாருன்னா, இன்னும் இவங்க ஆயுசுனால கூட்டி கொடுத்தா இன்னும் என்ன துதிப்பாங்களே, இந்த சந்ததிகள் துதிப்பார்களே என்று சொல்லி நம்முடைய எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசுனாலே கூட்டி கொடுத்ததை போல தேவ பிள்ளைகளுக்காக துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஆயுசு நாட்களையும் அவர்களுக்கு மாத்திரமல்ல அவருடைய பிள்ளைகளுக்கும் என்ன செய்கிறாரா, கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா. அதை தேவன் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை கூட நீங்கள் லேவியராகமம் புத்தகத்தில் வாசிக்கும்போது அங்கே 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 25வது வசனம் வரையும் நீங்கள் அந்த தேசத்தில் வந்து நல்ல கவனி, நீங்கள் அந்த தேசத்தில் வந்து புசிக்கத்தக்க கனிகளை தருகிற பலவித மரங்களை நாட்டின பின்பு அவைகளின் கனிகளை விருத்த சேதனம் இல்லாதவைகள் என்று எண்ணுவீராக. 3 வருஷம் அது புசிக்கப்படாமல், அது ஒன்று தொடக்கூடாது. 3 வருஷம் அது தொடக்கூடாது. விருத்த சேதனம் இல்லாததாய் உங்களுக்கு எண்ணப்பட வேண்டும். விருத்த சேதனம் இல்லாததா அது உங்களுக்கு எண்ணப்பட வேண்டும். பின்பு 4ஆம் வருஷத்துல அவைகளின் கனிகள் எல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்தி ஒரு அலைச்சொல்லையோ. எதுக்கு பாருங்க, நல்ல கவனிங்க. அந்த அவை கனிகள் எல்லாம் கர்த்தருக்கு என்ன செலுத்தணுமா, துதி செலுத்துவதற்கு ஏற்ற பரிசுத்தமாயிருக்கும். 5ஆம் வருஷத்துல அவைகளை கனிகளை நீங்க புசிக்கலாம். இப்படி அவருடைய பலன் உங்களுக்கும் பெருகும். நான் உங்களை தேவனாய் கர்த்தர். ஒரு அல்லேலூயா. இப்படி நிறைய காரணம் என்ன சொல்றாருன்னா, தேவன் விரும்புகிற முதல் கனியானால் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த விருட்சங்களில் வர்ற முதல் பழத்தை எங்கே கொடுப்பாங்க, தேவனுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் மூங்கலடி கிராமத்தில் ஊழியர் செய்யும்போது அந்த மாதம் ஆனால் பார்த்தோம், எல்லாம் முதல் கொலை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ தேவன் விரும்புவது முதல் தலைச்சன் பிள்ளை, நிலத்தில் விளைகிற முதல் அந்த காரியங்கள், நாம் சம்பாதிக்கக்கூடிய முதல்ல அந்த தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுப்பது எதுக்குமா, துதி செலுத்திற்கு ஏற்ற காணிக்கையாய் செலுத்தணுமா. ஒரு அல்லேலூயா. கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் அதை ஏற்றுக்கொள்வார். இந்த காலத்துலலாம் அப்படி செய்வாங்க. இந்த காலத்தில் அப்படி யாருமே செய்கிறது 1-2 பேர் இன்னும் இருக்கிறாங்க. அங்கே அவைகளெல்லாம் அந்த முதல்ல ஆண்டுக்கு கொடுத்துடணுமா, அது தொடவே மாட்டாங்க. முதல்ல ஆண்டு கொடுத்துடணும். அது முதல் கனி, முதல் பேரப்பிள்ளை, அது நிலத்தின் விழுந்தாலும் மிருகங்களினாலும் மரங்களினாலும் என்ன நம்ம கொடுக்குற எல்லா விதத்திலானாலும் அது துதி செலுவதற்கு ஏற்ற சுகந்த வாசனைக்கு ஏற்ற அந்த பலிகளை செலுத்தினால்
அந்த பெற்றப்பட்ட பலிகளை சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகர்ந்து பார்ப்பார். அல்லேலூயா. அதுதான் அங்கே நடந்தது. காயனுக்கு ஆபேலுக்கு என்ன நடந்துச்சு? ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். எனவே அவன் வசனத்தின்படி எல்லாம் செய்தார். இவன் சிலவற்றை ஏனோதானன் பண்ணான். ஆக நம்ம இதெல்லாம் சரியாக இதுவும் கர்த்தரை கனப்பண்ணுவதற்கு சுகந்த வாசனையாவதற்கு நமக்கு தந்தையவையில் எல்லாவற்றிலும் முதல்ல எல்லாருக்கும் கர்த்தருக்கு கொடுத்தோம். ஒரு அல்லேலூயா. அந்த காலத்தில் விசுவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னா, தங்களுக்கு வந்த பணத்தை எப்படி சம்பளம் வாங்கின உடனே தேவனுக்குரியதை எடுத்து வச்சிருவாங்க. எங்கே வைப்பாங்கன்னா பைபிளுக்குள்ளே வைப்பாங்க. பைபிளை வச்சுட்டு அது என்ன கஷ்டம் வந்தாலும் தொடவே மாட்டாங்க. முதல் எது வருதோ அது தொட்டுருவாங்க. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த பேப்பரில் புதஞ்சி பலிபீடத்தில் வைப்பாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா காணிக்கை பெட்டியில் போடுவாங்க. ஒரு அல்லேலூயா. இப்போ நமக்கு தேவ சம்படி ஒழுங்கின்படி செய்கிறோம். அவைகள் தேவனுக்கு சுகந்த வாசனையா. அப்போ எப்படி கொடுக்கணும்? அதுவும் பிரியமாக இருக்கணும். அது தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது உற்சாகமாக தேவனுக்கு கொடுக்கும்போது அது சுகந்த வாசனையாய் கர்த்தருங்க பிரியமாக அதுக்குரிய பலன் உங்களுக்கு பெருகும். அல்லேலூயா. அப்படியே விட மாட்டேன், இன்னும் பலன் பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு கர்த்தருங்க சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆவது வசனத்தை வாசிங்க. கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையாகிய தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் போதும். அப்ப இவைகள் காலையிலும் மாலையிலும் அந்த கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக லேவியர் குடும்பம் ஆசாரி குடும்பங்கள் எல்லாம் தேவனுக்கென்று செலுத்தினார்கள். ஒரு அல்லேலூயா. காலையில் மாலை. புதிய ஏற்பாடு காலத்தில் லேவியர் யாருன்னா நீங்கள் ஆசாரிகளே லேவியர்களேன்னு ஆண்டு நம்மளே சொல்லிட்டார். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆசான் லேவியன் தவிர வேறு யாரும் செய்யக்கூடாது. சித்தம்பரம் அடுத்த வாரத்தில் அதை பார்ப்போம். ஆக இங்கே சொல்கிறாரு சுத்தமான சுகந்த வாசனையான தூபம். ஒரு அல்லேலூயா. தேவன் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார். ஆக இந்த சுத்தமான தூபம் என்பது என்ன? 2 வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அங்கே 3ஆம் வசனம் வரை வாசிங்க. இதெல்லாம் நான் கடைசி நாள் வர 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதியா இருந்தது. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டு அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதரும் வந்து 7 தூதர் வந்து தூபம் காட்டும் பொற்கலசம். தூபம் இங்க வருது பாருங்க. தூபம்னா பொற்கலசம் இருக்கணும். தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து கொண்டு பலிபீடத்திலே படியிலே நின்றார்கள். சிங்காசனுக்கு முன்பாக இருந்த ஒரு பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா.
பொற்கலசத்திலிருந்து அந்த தூபம் எழும்புகிறது. சகல பரிசுத்தவான்களும் தங்களுடைய ஜெபமாகிய அந்த தூபத்தை கர்த்தருக்கென்று ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பரலோக ராஜ்யம் அங்கீகரிக்கப்படுது. என்னென்ன ஜெபம் என்கிற ஒரு தூபம். முதலே சொன்னலேலுயா, இது ஜெபம் துதி என்கிற ஒரு வாசனை நம்ம பார்த்துட்டோம். ஜெபம் ஜீவியம் என்பது ஒரு தூபமாக ஆண்டவருக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் போது நாம் செம்மையாக நம்ம சுத்த இதயத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜெபங்களுக்கு தேவன் முகர்ந்து அதுக்கேற்ற பதிலை நமக்கு தருவார். அழைத்துங்களேலுயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசித்து நான் முடிச்சிடலாம். அதே நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களில் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த கலசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திராயிருக்கிறேன். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களையும் பாஷைக்காரரையும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்களை நல்ல தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின நாங்கள் பூமி அரசலம் என்று புதிய பாட்டை ஒரு அலைச்சல்களேலுயா. அப்ப பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகி அந்த தூபம் பரலோகத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த பொற்கலசத்தை பிடித்து கொண்டு 24 மூப்பர்களும் தேவனை சாஸ்தாகமாக வணிந்து புத்தகத்தை திறக்கவும் உடைக்கவும் பூமி சகல கோத்திரத்தினால் எங்களை உம்மை துதிப்பதற்காக ஜெபிப்பதற்காக சுகந்த வாசனையாக இருப்பதற்காக எங்களை மீட்டு கொண்டீர ராஜாக்களும் ஆசாரங்களை என்று பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பரலோகத்திலும் அந்த சுகந்த அந்த தூபத்தை போல இருப்பதை போல நம்ம வாழ்க்கையிலும் நம்முடைய துதியானாலும் ஜபமானாலும் ஆண்டுக்கு சுகந்த வாசனையாக இருக்கணும். அலேசங்களேலுயா. அதை கர்த்தரை ஏற்றுக்கொள்வார். கேத்துரால் என்றால் வாசனை. நம்ம வாசனை நிறைந்த ஜீவியம் உள்ளவளாக இருக்க வேண்டும். அடுத்த வாரத்தில் தொடர்ந்து தியானிப்போம். அப்படியே இருந்த வண்ணமாக ஆண்டவரே வாசனை வீசக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ அது ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமும் உமக்கு புரியுமான காரியங்களை செய்து சுத்தமான பலிகளை செலுத்தி நோவா செலுத்தினது போல சுத்த இதயத்தோடு முழு உளத்தோடு முழு இதயத்தோடு இந்த சோத்திர பலிகளை செலுத்தி ஜபம் என்கிற தூபங்களை செலுத்த அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவ மகிமை கண்டதை போல அக்னி கண்டதை போல தீர்க்காய்ச்சோடு வாழ்ந்ததை போல ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு பலன் பெருக இன்னும் தேவனை அதிகமாக மகிமைப்படுத்த எங்கள் ஜீவிதத்திலிருந்து புறப்படுகிற அத்தனை ஆவிக்குரிய கிரியைகள் செயல்கள் உமக்கு ஒரு சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ள முகர்ந்து பார்க்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அப்படியே நீங்கள் ஒப்பு கொடுத்து அப்படியே நீங்கள் ஸ்தோத்திர பண்ணுங்கப்பா. சோத்திர 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 அப்படியே அர்ப்பணித்த ஜனங்களுக்கும் எங்கள் மேலையும் இனி வருகிற நாட்கள் முழுவதும் சுகந்த வாசனை வீசக்கூடியவளாக கர்த்தர் முகர்ந்து பார்க்கிறவளாக அதோடைய பெருதுகுலனை நீர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.